தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் அரசு காப்பீட்டுத்துறை வேலை வந்திருக்குங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜரான டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜாப்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு என்ன தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கெங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, த நியூ இந்தியா கம்பெனி இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பெனிங்க. இதோட பிரான்ச்சஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. இங்கேருந்து ஜென்ரலிஸ்ட் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்கேல் 1 கிரேட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 170 வேக்கன்சிஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு 50 வேக்கன்சியும் ஜென்ரலிஸ்ட்டுக்கு 120 வேக்கன்சியும் டோட்டலாக 170 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 29 செப்டம்பர் வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியும், ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட்ஸ். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு 2 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசிப்ளின் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு டிசிப்ளினுக்கு மட்டும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதோட சேலரி பார்த்துடலாங்க. பேசிக் பேவே உங்களுக்கு 50,925 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது எமால்மெண்ட்ஸோடு சேர்த்து கிராஸ் மட்டும் 88,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 8,000 ரூபா பிடிச்சா கூட உங்கள் கைக்கு 80,000 ரூபா சேலரியாக ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மந்த்லேயே கிடைக்குங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஜென்ரலிஸ்ட் போஸ்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு டிகிரியோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனோ எந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ எனி டிகிரி முடித்தவங்க யூஜி பிஜி 2 பேருமே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு மட்டும் நீங்கள் சிஏஓ இல்லை ஐசிடபிள்யூஓ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்பிஏ வந்து ஃபினான்ஸ்லேயோ இல்லை எம்காம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசு வரைக்கும் பொது பிரிவினருக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கீழே வர்றீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 பேர் இருக்கீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 33 வயசு வரைக்கும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரிக்கு உங்களுக்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்குக்கு உங்களுக்கு 1 hour எக்ஸாமினேஷன் டைமு. எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், குவான்டிடியூட் ஆப்டிடியூட் 3ல் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து மெயின்ஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி 200 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ப்ளஸ் 30 மார்க்குக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இதெல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் டைமும் கொடுப்பாங்க. இந்த 2 ஃபேஸையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை நல்ல கட் ஆஃபில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டைரக்ட் ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 100 ரூபாயும், அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாமே 850 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்துடலாம். சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சென்டர்ஸ் இருக்குது. அவங்களோட ஆஃபீஸும் நம்ம தமிழ்நாட்டில் மெயின் சிட்டிஸ்லேயும் இருக்குது. இப்போ சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூரில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனுக்கு. ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னை மட்டும் ஒரு சென்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 இங்கேயும் ஃபேஸ் 2 இங்கேயும் முடிச்சுட்டு இன்டர்வியூ நீங்கள் சென்னையில் கம்ப்ளீட் பண்ணலாம். இதை தவிர்த்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்களே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க.